இம்மிடியேட்டாக வேலை விட்டுருங்க. காற்றிலே கரைந்தது ஏனோ இவளது பார்வைதானோ, காற்றிலே கரைந்தது ஏனோ இவளது பார்வைதானோ, பட்டாம்பூச்சி வெளுத்தது ஏனோ இவளது வண்ணம் தானோ. காற்றிலே கரைந்தது ஏனோ இவனது பார்வைதானோ, உலகமே நின்றது ஏனோ இருவிடு பார்வைதானோ. கனவிலும் நினைவிலும் நிலைத்தவள் நீ அடி, நினைவிலும் நிஜத்திலும் காதலும் நீயடா. ஹலோ ஹலோ அண்ணே, 2-3 நாளாக கால் அடிச்சிட்டு இருக்கேன், எடுக்க முடியாதா? ஃபோன் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ண்ணே, அதான். சரி, பணத்தை எப்போ தருவேன்? வேலை இல்லைண்ணே, கொடுத்துட்றேண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பணம் வந்துடணும். அண்ணே கொடுத்துட்றேண்ணே. அண்ணே அண்ணே இல்லைன்னா நாளைக்கு காலையில் உன் வீட்டுக்கு வந்து அதிகப்படுத்து. சே, கனவுல கூட நல்லதாக நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வட்டானோ ரமணா இருப்பானோ யாருன்னு தெரியலையே. ஐயோ, நான் என்னத்தை சொல்லுவேன் அவன்கிட்ட? நீயானே? இருண்ணே சொல்கிறேன், மொத்தமாக ஊற்றிடலாம். எங்கடா பழைய பாக்கி? 3 மாசம் ஆச்சு, கொடுக்கவே இல்லை இன்னும். எப்போ கொடுப்ப? அதான் தெரியுமில்லண்ணே, வேலை இல்லைண்ணே. உங்களுக்கு நாளைக்கு சொல்லியிருக்கான், கொடுத்துட்றேன். சரி சரி, பார்த்து கொடு. சாப்பிட்டியா? இல்லை. சரி, டீ கடையில் சொல்லியிருக்கேன், போய் சாப்பிட்டுக்க. சரிண்ணே. வாட மச்சான். டேய் மச்சான், சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டு? மழை வர மாதிரி இருக்குது. இன்னும் சூப்பராக இருக்கும் மழை வராமல் இருந்தால். மழை வரதுக்குள்ளே போயிடலாம்டா. சரி, எதுக்கு வர சொன்னேன்? மச்சான், நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, மறக்காம அட்டெண்ட் பண்ணு. கரெக்டாக 10 மணிக்கு அங்கே இருக்கணும். சரிடா. ஹலோ. டேய் ஆதி, சொல்கிறா. டைம் ஆச்சுடா, இன்னும் கிளம்பல இன்டர்வியூக்கு. என்னடா சொல்கிறேன்? இன்டர்வியூ சொன்னல, போகிறேன்டா. போகிறேன். டைம் ஆயிடுச்சு வேற. ஓ, ஆமாண்டா. ஷோ, பெட்ரோல் இல்லையா? மழை வந்துருச்சா? அண்ணே அண்ணே அண்ணே, என்ன தம்பி? இங்கே பெட்ரோல் பங்க் பக்கத்தில் எங்கே இருக்கு? இருந்து 2 கிலோமீட்டர் போகணும்பா. ஓகேண்ணே, தேங்க்யூ.
இந்த வண்டி தானே? ஆமாண்ணே. இவனாடா? இவனே தான். ஃபோன் எடுத்தானா? இல்லைண்ணே. சரி இறங்கு. என்ன தம்பி வண்டி புதுசா இருக்கு, யாரோடது? என்னோட தானே, பெட்ரோல் ட்ரெயினே. என்னோடது தானே. உன்னோடது எப்படி ஆகும்? டியூ கட்டினாதான் உன்னோடது ஆகும். நகரு. ஏய் நகர்றா. ஏய் சாவிடுறா. ஏய் விலகுடா. ஏதா இருந்தாலும் நீ ஆபீஸ்ல வந்து பேசிக்கோ. உன்ன மாதிரி எத்தனை கொடுத்துறேன் நானே. நகர்றா. சொல்றேன் அண்ணே, ப்ளீஸ் அண்ணே, ப்ளீஸ் அண்ணே. சாவி குடுறா. அண்ணே நான் சொல்றது கேளு. அல்லுண்ணே கையெடு நீ. அண்ணே கையெடு நீ. அண்ணே ஃபைல் அண்ணே 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அண்ணே. அண்ணே 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 ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணே இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் அண்ணே. லாஸ்ட் சான்ஸ் அண்ணே. அண்ணே லாஸ்ட் சான்ஸ் எனக்கு. லாஸ்ட் சான்ஸ் எனக்கு. ஹலோ மச்சான், என்னாச்சு இன்டர்வியூ? ஓகேவா? சொல்கிறா. போக முடியல. எங்கே போக சொல்கிற? எப்படி போக முடியும்? இன்டர்வியூ தான் போனேன். போகிற வழியிலேயே வண்டியை பிடிங்கிட்டு போயிட்டான். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா. கேட்டேன். அப்போ நான் வண்டி தானே கேட்டேன். நான் டியூ கட்டணும், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். கெஞ்சினண்டா, கெஞ்சி பார்த்தேன். ஆசாசியாக வாட வண்டிடா. என்கிட்ட எல்லாரும் இடம் விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இருந்தது ஒண்ணுதான், கூடவே இருக்கும். யாரும் இல்லாம நிக்கிறேன்டா. இல்லடா, இங்கதான் நம்ம டீ கடை இருக்குல்ல, பக்கத்துல உட்காந்துருக்க. வா. அதை குறா. மச்சான், டீ சாப்பிட்றியா? மாஸ்டர் 2 டீ. ஓகேப்பா. என்ன தாண்டா பண்ணானுங்க? எடுத்துகிட்டு போயிட்டா மச்சான், எல்லாம் முடிஞ்சிடா. என் வாழ்க்கையில் மட்டும் எதுவும் நல்லதே நடக்காதுடா. மச்சான், நல்லது நடக்கும் மச்சான். லைஃப்பில் ஓப்பன் மட்டும் விட்டுறாத. இல்லைடா, ஒரு கடவுள் வந்து சோதனை கொடுத்துட்டே இருக்காருன்னு வச்சுக்குவேன். கண்டிப்பாக ஏதாவது மிராக்கள் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும் லைஃப்பில். தைரியமாக இருக்கு. என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் மச்சான்? 3 மாதம் ஆச்சுடா வேலையை விட்டு. நான் யாருக்கு இது வரைக்கும் எந்த பாவம் செஞ்சது இல்லையாடா. அவன் காலில் மட்டும்தான் விழுகலை, அவ்வளோ கெஞ்சுறேன். மச்சான் தைரியமாக இரு மச்சான். மச்சான் நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம் சரியா? ஃபீல் பண்ணாரா? சின்ன புள்ள மாதிரி. நமக்கான நேரம் வரும் மச்சான். வந்துருச்சு தம்பி, குடிச்சிட்டு இந்தா அழுகுற. டீ வந்துருச்சுல.
சரிடா, சிரிச்சா அழகா இருப்படா. இந்த டீ சாப்பிடு. டீ குடிச்சா டிப்ரெஷனே இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. டீ குடுறா, எல்லாம் சரியாயிரும், பார்த்துக்கலாம். ஓகே? டேய், தம்பி சொன்னதை முதல்ல பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து ஒட்டு. ஹலோ மச்சான் எங்க இருக்கடா? டேய், என்னதாடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா எப்ப பார்த்தாலும் சோக போர்வையில இருக்க? உங்க ஆபீஸ்லயும் தாலி இருக்கிறாங்க, நீயும் அழுதுகிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? இல்லை மச்சான், ஒரு மாதம் டியூ கட்டினா வண்டி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. சரி விடு, எங்க இருக்க நீ சொல்லு, நான் வரேன். சேட்டா கடையில் தான்டா. டேய் ஆதி, ஏன்டா என்னாச்சு? வண்டி இல்லாமல் இருக்க முடியலடா, ஒரு மாதிரியாகவே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதம் டியூ கட்டினா கூட போதும் மச்சான், அதுக்குள்ளே ஏதாவது சமாளிச்சிடலாம். வேலை கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமா? இப்போதைக்கு அமௌண்ட்டு என்கிட்ட இவ்வளோதான்டா இருக்கு. மச்சான், பிரேஸ்லெட் வச்சிடலாமா? டேய், அரைஞ்சிருவேண்டா. அம்மா ஆசாசியாக வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்ரா அது, அதை போய் விற்கிறேங்கிற? ஆமால, அம்மா கூட கழட்ட வேணாம் தான்டா சொல்லுச்சு. ஆனால் வேலைக்கு போனால் திருப்பிடலாம் மச்சான். இப்போ கூட பாரு, நடந்தே வரேன்டா ரூமில் இருந்து. சரி மச்சான். ஓகேவா, எனக்காக பண்ணுறியா? வச்சுட்டு வந்து கொடுக்குறியா? மச்சான் மச்சான், இது வச்சிரு மச்சான். மச்சான் ஏன்னா வண்டி எடுக்கலாம்டா, நம்ம எடுத்துடலாம்டா மச்சான், ரிட்டர்ன் எடுத்துடலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மச்சான், வச்சுட்டு வாடா, பார்த்துக்கலாம். இதை வச்சா எவ்வளோ கிடைக்க போகுது? ஒரு 10,000 ரூபா கிடைச்சா கூட போதும் மச்சான். 10,000 ரூபாயா? என்னடா விளையாடுறியா? ஏன்டா இதுக்கு கிடைக்காதா? ஏடா எங்கடா வட்டி காசு? உன் பேரு சுத்திட்டே இருக்கணுமா? அண்ணே கொடுத்துறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அண்ணே அண்ணே அண்ணே, அண்ணே 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 ப்ளீஸ்ண்ணே, அண்ணே வேணாண்ணே, கொடுத்துறேண்ணே. அண்ணே செயின் மட்டும் கொடுங்க. இந்த மாசம் வட்டி சரியா போச்சு, அடுத்த மாசம் அசல கொடுக்க பாரு. அண்ணே அண்ணே என்னடா? விடுறா, வேற ஏதாச்சும் பண்ணலாம். என்னடா அது நச நசன் பேஞ்சிக்கிட்டே இருக்கு. மிஸ்டர் டக்ளஸ், ஒரு சாய். ஓகே. உளுந்த வடை, பருப்பு வடை, கீரை வடை, உள்ளி வடை, மசால் வடை, ஆம வடை, பக்கா வடை. கடைசி சமோசா. அவன் பார்த்தா என்ன வெள்ளை சட்டைக்காரன் வேற குறுக்குன்னு பார்த்துக்கிருக்கான். சமோசா பிடிங்கிறவானோ? ஒரு பேப்பரு. இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு. கருப்பனு. என்ன ஆர்சி மாதிரி இருக்கு? ஆர்சியே தான். மாஸ்டர் என்னப்பா இங்க பாருங்க, ஏதோ ஆர்சி புக் மாதிரி இருக்கு. ஏ தெரியலையே. சரி வை, வடை சுத்துறதுக்கு ஆகும். ஓயா டக்ளஸ். ஓ, நம்ம லோன் கட்டுற ஃபைனான்ஸ் தான். எவன் டவுசரை கிடைக்க போறாங்களே தெரியலையே. சரி கொடுத்துருவோம். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். டேய் சும்மா இந்த ஆளு வேற நிம்மதியா டீ கூட குடிக்கணும். லைஃப் நல்லா இருக்கும். ஹலோ அப்துல் சார் சொல்லுங்க சார். டார்கெட்டை முடிச்சியா? சார் பண்ணிடுறேன் சார். இந்த மாசம் டார்கெட்டை முடிக்கலன்னா இன்சென்டிவ்ல கையை வச்சிருவான், பாத்துக்கோ. ஓகே சார், பண்ணிடுறேன் சார், பண்ணிடுறேன். ஓகே சரி சார், சரி சார். ஹலோ சொல்லுடி. அடியே, வீட்டில் உனக்கு அலைன்ஸ் எது பார்க்குறாங்க? அலைன்ஸா? இப்போதைக்கு இல்லை. ஏன்? எனக்குன்னு யார் இருக்கா? அம்மாவும் இல்லை, அப்பாவும் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்காரு. சரியாயிரும்டே, கவலைப்படாத. பார்க்கலாம். ஏய், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகேடி. ஹாய் மேம். எஸ், ஐம் அப்துல். நான் ஆர்ஐபி பேங்க்லேருந்து வரேன். நான் கிரெடிட் கார்டு சர்வீஸில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும். சாரிங்க, இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இட்ஸ் ஓகே மேம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு நீடடாக இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
யாரா அது? சொல்லு. எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன். ஆன் த வேல இருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுவேன். ஓகே, வெயிட் பண்ணுறேன், வாங்க. ஓகேடா. டே அப்துல், எப்படி இருக்க? நீயா? உட்காரு. மூஞ்சியும் முகரையும். அப்புறம் அப்துல், ம் எப்படி இருக்க என்னோட என்னவன்? நீ எப்போ அவனை பிரேக்கப் பண்ணியோ அப்போ இல்லைன்னா அவன் நல்லா தான் இருக்கான். ஒரு நல்ல பையனை காசு இல்லைங்கிற ஒரே காரணத்தால சில்லியான ரீசன் சொல்லி பிரேக்கப் பட்டல. ஒரு தம்மை போட்டு போயிடும். ரைட்றாங்க. இவன் நான் இன்னும் ஃபோனை கட் பண்ணாம இருக்கா? ஹலோ, சும்மா நிறுத்திடி. இவனால ஆதிய பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருந்த. ஹலோ, இந்த பைத்தியக்காரன் ஆக்கலான்னு இருக்கா? என்ன ஆம்பளை வாய்ஸ் கேக்குது ப்ரோ? ஏய், பார்த்து பேசு. பார்த்து தான் பேசுகிறேன். எல்லாத்தையும் பார்த்தனால தான் பேசுகிறேன். இன்னமும் பெரிய வெம்மாதி கத்துற. எங்கள் அப்பாவுக்கு நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சா அவ்வளோதான். அவர் ஒரு ஹார்ட் பேஷண்டா. ஆனால் அவன் லவ் பண்ணுறது ஊர் ஃபுல்லாக சொல்லி திரியிறான். அதான் எனக்கு பிடிக்கல, பிரேக்கப் பண்ணேன். ஓ அப்படியா? உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்களே, அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணீங்க? இன்சூரன்ஸில். மயூர் இன்சூரன்ஸில் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட் யார் ரெடி பண்ணி கொடுத்தா தெரியுமா? ஆதி தான் ரெடி பண்ணி கொடுத்தான். இன்சூரன்ஸ் அமௌண்ட் என் பேங்க்கில் தான் கிளைம் பண்ணோம். ஆனால் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரெடி ஆகிறதுக்கு ஆப்ரேஷன் டேட்லேருந்து 1 வாரம் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆதி தான் அவன் ஆசையாக வச்சுருந்த காரை விற்று உங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தான். என்னடா சொல்கிற? எஸ், நான் சொன்னேன், டேய் காரை விற்க வேணாண்டா, பேசாமல் டியூவில் போட்டுக்கலான்னு சொன்னேன். அவன் சொன்னான், இல்லைடா டியூவில் போட்டால் அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும், நீ விற்றுரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் காசு காரை லவ் பண்ணதை விட ஒன்றை தாண்டி அவன் அதிகமாக லவ் பண்ணான். என்ன அப்துல், என்னென்னவோ சொல்கிற? எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்னா ஆதி வந்து முன்னாடி வந்து நிற்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ஹெல்ப்னா யாருமே கூட இல்லைல்ல. நீ கூட அவனை விட்டுட்டு போயிட்டல. நான் வேணுமா சாரி கேட்கட்டுமாடா? ஒரு மயிரும் வேணாம். இனிமேல் அவனை நீ பார்க்கவே கூடாது. தயவு செஞ்சு அவன் கண்ணு முன்னாடி மட்டும் போயிடாத. எப்போ வந்தீங்க? பார்க்கில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இருக்கட்டும், முதல்ல ஃபோனை கட் பண்ணு. ஃபோனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனந்த், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் ஆனந்த். ஹலோ, இஸ் திஸ் அப்துல்? ஆமாம், நான் அப்துல் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஒரு கிரெடிட் கார்டு வேணும். ஓகே மேம், பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்ம் மட்டும் சைன் பண்ணணும். ஓகே. உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் மேம், நான் நேரில் வரேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்டக் ஐடி. மேடம், சொல்லுங்க கிரெடிட் சார். கார்டுக்கு வாங்கணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. ஓகே, யார் வர சொல்லியிருந்தாங்க? தெரில, ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. ம். ஹலோ மேம். மேம், கிரெடிட் கார்டு பற்றி எது கேட்டிருந்தீங்களா? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. உங்கள் பேர்? அப்துல். மேம், அப்துல். ஓகே மேம். ஓகே, கேபினில் வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்துடுவாங்க. ஓகே. ஹாய்.
ஹலோ மேம். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை தேங்க்ஸ் மேம். கிரெடிட் கார்டு எந்த மாதிரி ஸ்கீம் சூஸ் பண்ணுறீங்க? சாரிங்க, எனக்கு கிரெடிட் கார்டெல்லாம் வேண்டாம். நான் மந்த்லி சேலரியை 80,000 வாங்குறேன். அப்புறம் ஏன் மேம் என்ன வர சொன்னீங்க? சாரிங்க, அன்னைக்கு பார்க்கில் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினதை நான் கேட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவி அவருக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன். யார், ஆதித்யா சொல்கிறீங்களா? இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன், செம்ம காண்டாயிடுவான். எப்போவும் அவன் தான் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் மேலே யாராச்சும் பரிதாபப்பட்டா அவனுக்கு பிடிக்காது மேம். அப்படி இல்லைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் அவர் கூடவே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் மேம், நான் மட்டும் தான் அவன் கூடவே இருக்கேன். ஒரு காலத்தில் அவன் கூட ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு அவன்கிட்ட காசு இருக்கும்போது. ஒரு ஃப்ரெண்டு துபாய்க்கு போகணும், கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுறான்னு கேட்டான். உடனே ரெடி பண்ணி கொடுத்தான். இன்னொரு ஃப்ரெண்டு சினி ஃபீல்டு போகணும் மச்சான், காசு இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுறான்னு கேட்டான். அதுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தான். இது பரவாயில்ல, நிறைய பேருக்கு அவன் ஆஃபீஸில் ஜாப்லாம் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கான். அதனால் அவன் ஆஃபீஸில் நிறைய ப்ரெஷர், அதனால் ஏதோ ஒரு சில்லியான ரீசன் சொல்லி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இவன் கூடவே இருந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவனோட பைக்கை ஃபைனான்ஸில் வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தான். அந்த வண்டிக்கு டியூ கட்ட முடியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு சில கடைக்காரங்க அவன் சட்டையை பிடிச்சி காசு எங்கடான்னு கேட்கும்போது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேடம். இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தான். ஆனால் லவ் பிரேக்கப்பில் உடஞ்சிட்டான் மேடம். இருடி பார்க்குறேன். என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? பெட்ரோல் இல்லடி. அப்பவே சொன்ன வரலன்னு. சரி கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, கத்தாத. டைம் ஆச்சு, அம்மா வேற கால் பண்ணிட்டு ஒரு இருக்காங்க. நிமிஷம் இரேன், டென்ஷன் ஆகாத. இதான் நான் வரலன்னு சொன்னேன். அதான் நான் சொல்றது கேட்டியா? கொஞ்சம் எங்க அம்மா திரும்ப புரிஞ்சுக்கங்க. திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ கேட்க மாட்டா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். டேய் ஆதி, எங்கடா இருடி, போற? வரேன், பாக்குறேன். இப்படி கத்துறதுனால என்னடி ஆக போகுது? அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. டென்ஷன் ஆகாதடி. ச்சே, உன்னை நம்பி வந்ததுக்கு நடு ரோட்ல நிறுத்திட்டல. உன்னால கல்யாணம் பண்ணி ச்சே, பெட்ரோலுக்கு காசு இருக்காதே. லாவண்யா. இந்தா புடி. லாவண்யா, இங்க பாருங்க, சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் துரோகம் செஞ்சாலும் கடவுள் உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்டை கொடுத்துருக்காரு. அது போதாதா? நான் என்ன மேம் பண்ணுறது? நான் வாங்குகிற சம்பளத்தில் என்னோடய ஃபேமிலியை என்னால் பார்த்துக்க முடியல. ஆனால் அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுது. ஆனால் அவனுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாலே அவனுக்கு பிடிக்காது. ஆனால் நிறைய பேர் பண்ண துரோகமே அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். சரி விடுங்க, அவருக்கு நல்ல ஒரு ஜாப் கொடுத்துடலாமா? சூப்பருங்க, நீங்களே அவனுக்கு கால் பண்ணி இன்டர்வியூன்னு சொல்லி வர சொல்லுங்க. உங்கள் மூலமாக அவனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி மேம். எப்போவும் அவன் தான் என்னை பார்த்துக்கணும்னு நினைப்பான், நான் அவனை பார்த்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே தான் அவனும் விரும்புவான். ஜாப் மட்டும் இல்லை, அவர் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துடலாமா? டே தினேஷ், அவன் குழந்தை குட்டிம்பான், விடாத. வணக்கம் தம்பி. சரி, பாத்துட்டு கூப்பிடு. அப்புறம் வாங்க ப்ரோ, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, டியூ கட்ட வந்தான். ஓகே ஓகே, உட்காருங்க ப்ரோ. அப்புறம் ப்ரோ? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம டீ கடையில் பேப்பர் ஏதாவது வச்சுட்டு வந்துட்டீங்களா? அப்படியே ஞாபகம் இல்லையா ப்ரோ? நம்ம ஃபைனான்ஸ் பேர் தான் போட்டிருக்கு, இதுவான்னு பாருங்க. இவனா? இவன் 5-6 மாசம் டியூ கட்டல ப்ரோ. இவனை தேடி அலைஞ்சு பைக் டயர் தெரிஞ்சதுதான் மிச்சம். சரியான சாவகிராக்கி ப்ரோ. அப்புறம் தம்பி, அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ப்ரோ. அந்த தம்பி தான் என் ஆட்டோவில் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிளட் கொடுத்தாரு. என்னது? மனுஷங்களே இப்படி தானே. அடச. சரி தம்பி, நான் கிளம்புறேன். சரி ப்ரோ. என்னண்ணே இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுறேனே தெரியல. அந்த பையன் வேற ரொம்ப நல்லா பையனா இருக்கான். நம்ம வேணா 2 மாசம் டியூ கட்டி வண்டியை திருப்பி கொடுத்துருவோமா? உன்ட்ட எவ்வளோடா இருக்கு அமௌண்ட்டு?
இந்த ஏடிஎம்ல ஒரு 5000 ரூபா இருக்குண்ணே. சார் சொல்லுங்க சார் பைக் ஒன்று திருப்பணும். யாரோடது? ஆதித்யாவோடது. ஆதித்யாவா? ஆதித்யாவா? ஹலோ, எஸ் சொல்லுங்க. இஸ் திஸ் ஆதித்யா? யா மேம். வி ஆர் காலிங் ஃப்ரம் ஜஸ்டெக் ஐடி. ஓகே. உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டு கால் பண்ணுறோம். ஓகே மேடம். எங்கள் ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, நாளைக்கு வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். மேடம் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தீங்க. ஆதித்யா? எஸ் மேம். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே மேம். யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் ஏ மேனேஜர். புரியல மேம். பாருங்க. மேடம் அப்துல் வந்தாரா? ஆமாம், அவர் தான் ரெஃபர் பண்ணாரு. ஓகே மேடம். எப்போ ஜாயின் பண்ணு மேம்? நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ மேம். கிளம்புறேன் மேம். ஆதித்யா ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன மேம்? பாருங்க. என்னது மேம்? பாருங்க. இந்த வேலை வேணாம் மேடம். ஆதித்யா, ஏன்னா மயிறு சஸ்பென்ஸா? அந்த பொண்ணு யாரா? பிரேஸ்லெட் கொடுக்குறா, பைசாவியை கொடுக்குறா, இன்னும் ஊர் ஃபுல்லாக சொல்லி திரியிறா நீ. அவனுக்கு யாரும் இல்லை, பணம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கா, பிச்சை எடுத்துருக்கான்னு சொன்னேடா நீ. முகர கட்டையில் முடிச்சிடாத, வச்சிரு, ஃபோனை வச்சிரு. அண்ணா இங்கே தாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. டேய் என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? டேய் சாரி மச்சான். டேய் போடா மச்சான், இது ஒரு நல்ல ஜாப் மச்சான். உன் லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும் மச்சான். மச்சான் டேய் வேலைக்கு போகிறது ஒரு மேட்டர் இல்லடா. யாரா அந்த பொண்ணு? ஏன் பிரேஸ்லெட் எனக்கே கொடுக்குறா, பைக் சேவை வேற கொடுக்குறா, எப்படி தெரியும் அவளுக்கு? ஓ சார் போய் சொன்னீங்களா? அந்த பையனுக்கு லவ் ஃபெயிலியரு, இன்னொரு பொண்ணு வந்தா லைஃப் மாறிடும். வெக்கமா இல்லை? சை. டேய் மச்சான், டேய் நான் எப்படி உனக்கு நல்ல ஃப்ரெண்டோ, உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேனோ, அதே மாதிரி தான் மச்சான் அந்த பொண்ணும். உன்னை பற்றி தெரிஞ்ச கொஞ்சோண்டு விஷயத்துக்காக உனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. இங்கே பாரு மச்சான், நான் 5 நேரம் தொழுகிறேன், கடவுள் நம்பிக்கையோடு இருக்க. நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு ஒரு காட்ஸ் கிஃப்டா மச்சான், நம்புடா. உன் கடவுள் டேரக்டாக வர மாட்டாங்களா? நான் கும்புற கடவுள் டேரக்டாக வர மாட்டாங்க, இப்படி தான் வருவாங்களா? அது ஒரு பொண்ணு தான் வரணுமா? மச்சான் பொண்ணுன்னு இல்லை மச்சான், இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் இவ்வளோ நாள் உன் கூட இருந்த உன் ஃப்ரெண்டு, ஃபேமிலி, ஏன் உன்னோட லவ்வரே உன்னை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு உனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான் மச்சான். நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இந்த ஜாப் ஒரு விடையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மச்சான். கொஞ்சம் யோசிடா. ஹலோ அப்துல். ஹலோ சொல்லுடா. வண்டி வேணும்டா. எதுக்குடா? இல்லை மச்சான், நேற்று நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நீ நல்லது தான் சொல்கிற, அந்த பொண்ணால் லைஃப் மாறினா நல்லது தானே மச்சான்? மச்சான் சாரி மச்சான். ஏன்டா? அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா.
ஆதித்யா, ஹலோ. டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. கொஞ்சம் சர்ச் வரைக்கும் வர முடியுமா? சாரி ஆதித்யா, உங்கள் மனசு புரிஞ்சுக்காம நான் கஷ்டப்படுத்திட்டேன். என் மேலே தான் தப்பு, உங்கள் ஃப்ரெண்டு மேலே எந்த தப்பும் இல்லை. எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டுக்கு நல்லது நடக்கணும் தான் நினைப்பாங்க. நான் உங்களோட லவ்வராக இருக்கணும்னு நினைக்கல, ஃப்யூச்சரில் உங்களோட ஒய்ஃபாக இருக்கணும்னு கூட நினைக்கல. ஆனால் உங்களுக்கு உதவணும்னு தோணுச்சு. நீங்கள் இதெல்லாம் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மாவோட ப்ரேஸ்லெட் அது மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்க. அழுகாதீங்க ஆதித்யா, உங்கள் லைஃப் ஒரு நாள் மாறும். பகலில் மின்னும் நட்சத்திரம் இவளா, பறந்து வந்த பௌர்ணமி நிலவா. என்னாச்சு ஆதித்யா? நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேங்க உங்கள் ஆஃபீஸில். அப்படியா? அப்போ உங்கள் பைக் எடுக்க போகலாமா? போகலாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. என்ன பைக்கில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறீங்களா? போகலாங்க. ஏறுங்க. போகலாமா? போகலாம். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். உங்களோட பேர் என்ன? அட பாவி, இப்பயாச்சும் கேட்கணும்னு தோணுச்சே. எல்லோரா. ஹலோ, நான் ஈகிள் விங்ஸோட சிஇஓ பேசுகிறேன். உங்கள் ஆஃபீஸில் லாவண்யான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குதா? அந்த பொண்ணை இம்மிடியேட்டாக வேலையை விட்டு தூக்குங்க. எல்லோரா.